இரும்பினால் ஆன கட்டிடங்கள் எதற்காக, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வி. இரும்பு அப்படின்னு சொன்னாலே உறுதியானது. சாதாரணமாக வாழ்க்கையில் ஒருத்தர் ரொம்ப உறுதியாக இருந்தார்னா இரும்போட தான் ஈக்குவல் பண்ணுவாங்க. இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்குமே அஞ்சாதவர்கள், எளிதில் உணர்ச்சி வசப்படாதவர்கள், அவர்கள் கொண்ட கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கவங்க இரும்பு மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ தனிமங்கள் கனிமங்கள் உலகத்தில் இருந்தாலும் இரும்பை தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரோட ஒப்பிடுறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான கனிமம் அப்படின்னா வைரம் தான் கனிமங்களே ரொம்ப உறுதியானது. ஆனால் அதை யாரும் சொல்றது கிடையாது. ஆனால் ஸ்டீலை தான் அதற்கு இணையாக பேசிட்டு இருக்கோம். ஸ்டீல் என்றாலே இயல்பாகவே புரிந்த ஒரு விஷயம் என்னன்னா உறுதியானது. ஆமாம், அதை தான் நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் கொண்டு வராங்க. ஏன் இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அலுமினியம் இருக்குது, காப்பர் இருக்குது, பிராஸ் இருக்குது, இருந்தாலும் ஏன் ஸ்டீலை கொண்டு வரோம் அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு கனிமங்களுக்கும் ஒவ்வொரு வித ப்ராப்பர்ட்டி, தன்மை. ஃபர்ஸ்ட், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே 3 வித ப்ராப்பர்ட்டி இருக்குது, தன்மை. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, மற்றொன்று கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, மூன்றாவது டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அதனுடைய உறுதித்தன்மை சொல்றது, ஃபிசிக்கலா அதனுடைய ஃபிசிக்ஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்றது அதனுடைய வேதியியல் தன்மைகள். அடுத்து டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டி, இது அதனுடைய கனம், உயரம், இதெல்லாம் டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டி, மெஷரபிள். இந்த 3 ப்ராப்பர்ட்டியில தான் எல்லா பொருட்களுமே அமைந்திருக்குது. அடுத்து இன்னொரு 3 விஷயம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் இந்த 3 ப்ராப்பர்ட்டியில குறைந்தது 2 ப்ராப்பர்ட்டி இருந்தாதான் நம்ம அந்த பொருட்களை அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகிப்போம். முதல் விஷயம் சேஃப்டி, பாதுகாப்பு தன்மை. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எக்கானமி, அதனுடைய விலை எந்த அளவில் இருக்குது, நம்மளால வாங்கக்கூடிய விலையில இருக்கிறது தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். மூன்றாவது ப்ராப்பர்ட்டி கம்ஃபர்டபிலிட்டி, அது நமக்கு ஏதுவா இருந்தால் தான் அது இது பண்ணும். இப்போ நீங்க ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க, முதல்ல அந்த மொபைல் போன் சேஃப்டியா அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப விலை குறைவா இருக்கு ஒரு மொபைல் போன், ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல அதை சார்ஜர்ல போட்டிருந்தீங்கன்னா வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் போனை 10 ரூபாய்க்கு கொடுத்தா நீங்க வாங்குவீங்களா அப்படின்னா வாங்க மாட்டோம். ஏன்னா சேஃப்டி இல்லை. சேஃப்டி தான், பாதுகாப்பு தான் முதல் இது. இந்த பாதுகாப்பு மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகள்ல ஒன்று. இது இல்லாம நம்ம உலகத்துல எந்த பொருளுமே இயக்க மாட்டோம், எந்த பொருளுமே உபயோகிக்க மாட்டோம். நீங்க காலையில எழுந்து வாயில வைக்கிற பேஸ்ட் பிரஷ்ல இருந்து ராத்திரி நீங்க தூங்க போற பெட் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை இல்லாம நம்ம எந்த செயலுமே நம்ம செய்யறது கிடையாது. அப்ப இரும்புக்கு இந்த பாதுகாப்பு தன்மை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அது இருக்கிறதுனால தான் அந்த பொருள் இருக்கு. இல்லாட்டி இரும்பு என்ன இருக்குன்னா யாருமே உபயோகிக்காம விட்டுட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே இரும்பு இருக்கு. அப்ப இரும்பு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பொருள் அப்படின்றது அடிப்படையில் இருக்குது. வைரமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங், உறுதித்தன்மையில உண்டு. ஆனா அடுத்த 2 விஷயங்கள் வரும்போது கஷ்டம். என்ன அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எக்கானமி. இரும்பு பூமியிலிருந்து அதிகமாக கிடைக்கின்றது, இரும்பு தாதுகள் அதிகமாக கிடைக்கிறது, அதனால ஒரு விலை கம்மியா இருக்குது. ரெண்டாவது, அந்த இரும்பை மறு உருவாக்கம் செய்யறதோ இல்ல அதை வேற ஒரு பொருளா மாத்துறதோ எளிதாக இருக்குது கம்பேர் வித் டைமண்ட் நிறைய கிடைச்சா கூட, ஒருவேளை இரும்பை விட அதிகமாக டைமண்ட் கிடைச்சா கூட டைமண்டை பொருளாக உருவாக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேண்டேட்டரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய, கண்டிப்பா இந்த தன்மை இல்லை என்றால் ஒரு பொருள் நம்ம உபயோகம் பண்ணாது. சேஃப்டி. ஒரு டூத் பேஸ்ட் விலை 1 ரூபாய் தான். நீங்க ஒரே ஒரு நாள் பல்லு விளக்கிட்டீங்கன்னா போதும், ஒரு வாரத்துக்கு அது பல்லு விளக்க வேண்டியதில்லை. ஆனா ஒருவேளை நீங்க ஒரு வாரம் கழிச்சு அதே காலையில 6 மணிக்கு அந்த பல்ல திருப்பி தொலைக்கல அப்படின்னா அந்த பேஸ்ட்டை வச்சு உங்க பல்லு எல்லாம் கருப்பாயிடும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுவோமா? கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. ஸோ திங்கக்கிழமை காலையில நான் 6 மணிக்கு பல்லு வளர்க்குறேன்னா அடுத்த திங்கக்கிழமை காலையில 6 மணிக்கு நான் கண்டிப்பா பல்ல விளக்கி ஆகணும், இல்லைன்னா பல்லெல்லாம் கருப்பாயிடும், இல்ல பல்லெல்லாம் கொட்டி போயிடும் அப்படின்னா அந்த பேஸ்ட்டை 1 ரூபாய் இருந்தாலும் நம்ம உபயோகிக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம படுக்க போற பெட்டு நீங்க தூங்க ஆரம்பிச்சு கரெக்டா 8 மணி நேரத்துல எழுந்தணும். 8 மணி நேரம் 1 நிமிஷம் ஆனாலும் உங்க உயிர் போயிடும். அந்த பெட் உங்களை அப்படியே கபலீகரம் செய்திடும். அப்படின்னா நம்ம அந்த பெட்ல படுப்போம்னா படுக்க மாட்டோம். நீ படுத்தாலும் தூங்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தூங்க மாட்டோம். 8 மணி ஆயிடுச்சா 8 மணி நேரம் முடிஞ்சிடுச்சான்னு தான் பார்த்துட்டு இருப்போம். அப்ப எதுக்காக படுத்தமோ அந்த தேவை நிறைவேறாமல் போயிடும் இல்லையா? அப்ப சேஃப்டி இல்லாம எந்த ஒரு பொருளுமே நம்ம உபயோகிக்க மாட்டோம். இரும்புல சேஃப்டி இருக்கு. அடுத்து
எக்கானமி சொன்னேன். எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார சம்பந்தப்பட்டது, விலை சம்பந்தப்பட்டது. இரும்பு அதிகமாக கிடைக்கிறது, அதனால விலை கம்மியாக இருக்கிறதுனால அதை உபயோகிக்க முடியும். காப்பர் விலை அதிகம், உங்களுக்கு நல்லா தெரியும். அலுமினியம் அதை விட விலை கம்மி, ஆனால் உறுதித்தன்மை இருக்கான்னு கேட்டால் இரும்பு அளவுக்கு உறுதித்தன்மை அலுமினியத்துக்கு கிடையாது. அதனால அலுமினியத்தை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து கம்ஃபர்டபிலிட்டி. இரும்பை நம்ம உபயோகிக்கும் போது கம்ஃபர்ட்டாக இருக்கா நம்மளுக்கு, நம்ம அதை வந்து நடைமுறை வாழ்க்கையில் உபயோகிக்க ஏதுவா இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறோம். இரும்பை எந்த மாதிரியான ஷேப்பில் வேணாலும் அதை மாற்ற முடியும், உறுதித்தன்மையை வந்து ஏற்ற முடியும், குறைக்க முடியும். அப்போ அதனால அந்த 3 விஷயமே இரும்பில் இருக்கிறதுனால தான் அந்த இரும்பை நம்ம வந்து உபயோகிக்கிறோம். 3 ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டி. இந்த 3 ப்ராப்பர்ட்டி எல்லா பொருட்களுக்கும் உண்டு. அதில் இரும்புக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? காத்துல கரையுமா? இரும்பு கரையாது, இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. கற்பூரம் காத்துல கரைஞ்சிரும், அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. தண்ணியில கரையுமா? கரையாது, இரும்பு. சக்கரை கரைஞ்சிரும். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்றோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்றது அதனுடைய உறுதித்தன்மை ஸ்ட்ராங்கா இருக்கா? 1 கிலோ பஞ்சும் 1 கிலோ இரும்பும் ஒரே எடை தான் இருக்கும் இல்லையா? ஆனால் பஞ்சு காத்துல பறந்து போயிடும், தண்ணியில நனைஞ்சா ரொம்ப சுருங்கி போயிடும், நெருப்புல பட்டா எரிஞ்சு போயிடும் இல்லையா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கு. டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டி மாறுது. இரும்பு காற்றுல கரையாது, தண்ணியிலையும் வந்து கரையாது இல்லையா? அப்ப அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒரே நிலையில இருக்குது, உறுதித்தன்மையை மாறல. தண்ணியில பட்டா உறுதியா கம்மியாயிடும் கிடையாது. ஆனா நெருப்புல படும்போது இரும்புடைய தன்மை வந்து மாறும். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா 780 டிகிரி சென்டிகிரேட் 800 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு நீங்க மேல போகும்போது தான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி மாற ஆரம்பிக்கும். அதுக்கான கால நேரம் இருக்குது. அதனாலதான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் ஒரு பொருளை நம்ம வந்து தீர்மானிக்கிறோம். வேண்டுமா வேண்டாமா, இதை உபயோகப்படுத்தலாமா வேண்டாமா என்று தீர்மானிக்கின்றோம். அடுத்த 3 சேஃப்டி, எக்கானமி, கம்ஃபர்டபிலிட்டி. பாதுகாப்பு, விலை, உபயோகிக்க கூடிய தன்மை நடைமுறை வாழ்க்கையில். இது 3 இரும்புக்கு இருக்கிறதுனால தான் இந்த இரும்பை நம்ம முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கோம். அடுத்து இரும்பு என்பது ரொம்ப ரிலையபிள். நீங்க நம்பி அந்த பொருளை வந்து உபயோகிக்கலாம். பாதுகாப்பு இருக்கிறதுனால ரிலையபிள், நம்பகமானது, ஸ்ட்ராங், உறுதியானது. இரும்பு உறுதியானது. 3வது டக்டைல் மெட்டீரியல். இரும்பு வந்து பாத்தீங்கன்னா வளையும் தன்மை கொண்டது. அப்ப நம்ம எந்த மாதிரியான ஷேப்பு போனாலும் அதை வந்து வளைக்கலாம். நாம நினைக்கிற ஷேப்புக்கு அதை வளைச்சு கொண்டு போக முடியும். எர்த்குவேக் அதாகப்பட்டது பூகம்பம் மாதிரியான சமயங்கள்ல இரும்பு வந்து அந்த டக்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்குது. பிரிட்டல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டல் மெட்டீரியல். காங்கிரீட் வளையாது. காங்கிரீட் வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ராங். எஸ், இரும்பு அளவுக்கு ஸ்ட்ராங்கா? ஆமாம், இரும்பு அளவுக்கு காங்கிரீட் ஸ்ட்ராங். ஆனால் அது பிரிட்டல் மெட்டீரியல், உடைஞ்சு நொறுங்கிடும். இரும்பு உடையாது, வளைஞ்சு கொடுக்கும். அதனால இந்த இரும்புடைய 3வது முக்கியமான ப்ராப்பர்ட்டி டக்டைல். 4வது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள். இரும்பு வந்து நீங்க வந்து நெகிழ்வானது. நீங்க அதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி மெல்டிங் டெம்பரேச்சர் லெவலில் கொண்டு போயிட்டீங்கன்னா அது என்ன ஷேப்ல வேணாலும் நீங்க வந்து வளைச்சிடலாம். ஓரளவுக்கு வளையக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை ஹீட் பண்ணவே தேவையில்ல. கோல்டு ஃபார்மேஷன், ஹாட் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ கோல்டு ஃபார்மேஷன் நார்மல் அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர்லேயே அதை வந்து வளைக்கலாம். அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர்லேயே வளைக்க முடியும். அது ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃப்ளெக்சிபிள். அடுத்து முக்கியமான விஷயம், இரும்பை மறுசுழற்சி செய்ய முடியும். ரீசைக்கிளபிள். என்ன அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, நீங்க ரீசைக்கிள் பண்ணும்போது மற்ற கனிமங்கள் அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோ அல்லது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியோ அல்லது டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டியோ இழந்துவிடும். முக்கியமா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இழந்துனா உறுதித்தன்மை இழந்து போயிடும். பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி பண்றோம். நீங்க முதல் தடவை வந்து பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக் அப்படின்னுவாங்க. அது ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஆட்டோமொபைல்ல யூஸ் பண்ணக்கூடியது, ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்ணக்கூடியது, வீட்டில் இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷன், டெலிவிஷன் போன்ற பொருட்கள் வந்து செய்யற பிளாஸ்டிக் வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக். அது வந்து பாத்தீங்கன்னா 10 வருடம் 15 வருடம் கூட வந்து அது கிராக் விடாம, வெடிப்பு விடாம இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே அதை ரீசைக்கிள் பண்ணி அதுக்கடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் தான் நீங்க நார்மல் லைஃப்ல பார்க்கக்கூடிய வீட்டில் நாம தினந்தோறும் உபயோகிக்கின்ற பொருட்களான வாட்டர் மக், பிளாஸ்டிக் பக்கெட்டு, வாட்டர் கேன்ஸ் போன்ற பொருட்கள். அதை மீண்டும் மறுசுழற்சி பண்ணோம் அப்படின்னா நீங்க ஏர்கிராஃப்ட் பார்ட்டோ இல்லை ஆட்டோமொபைல் பார்ட்டோ பண்ண முடியாது, உடஞ்சு போயிடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டாய்ஸ் பண்ணக்கூடியது, விளையாட்டு பொம்மைகள் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது கேரி பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் வாங்கக்கூடிய பைகளோ பண்றோம். அதை மீண்டும் மறுசுழற்சி பண்ணா அதனுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் கம்மியாயிடும், அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியே போயிடும். அதை தான் என்ன பண்ணணும்னா குப்பை போடக்கூடிய பைகளை வந்து செய்யறாங்க. அப்போ ஒரு பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறையோ இல்லை 4 இல்லை அதிகபட்சம் 5 முறை மறுசுழற்சி பண்ண முடியும். அதற்கு மேலே அது வந்து பண்ணா அது உபயோகிக்க முடியாது. கம்ஃபர்டபிலிட்டி கிடையாது, எக்கானமியும் கிடையாது. அதுபோல
மறுசுழற்சி பண்ணி உபயோகிக்கக்கூடிய பொருளுடைய ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால எக்கனாமிக்கலாக ஒத்து வராது, பொருளாதார ரீதியாக சரிப்பட்டு வராது, சேஃப்டியும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது, அந்த பொருள் டாக்ஸிக் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் இந்த தன்மை இரும்பு கிடையாது. இரும்பு வந்து அதனுடைய தன்மையை இழப்பது கிடையாது. அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியோ இல்லை டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டியோ அதை இழக்காது. அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து அது இழந்தா கூட மீண்டும் நம்ம என்ன பண்ண முடியும், எந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி குறையுதோ அதை கூட்டிட முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஜிங்க் மற்றும் லெட், இது துத்தநாகம், ஈயம், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்புல கலந்துருக்கக்கூடிய ஒரு பொருள், முக்கியமான பொருள். இதுதான் இந்த இரும்பு துருப்பிடிக்காம கரோஷன் ஆகாம இருக்கிறதுக்கு உபயோகிக்கக்கூடிய பொருள். இந்த துத்தநாகம் மற்றும் லெட்னு சொல்லக்கூடிய ஈயம், இது ரெண்டும் இந்த 700 டிகிரி சென்டிகிரேட் காத்துல போயிடும், இல்லை வந்து உருகி வேற இடத்துல வந்துடும். அந்த பிளண்ட்னு சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்சர் வந்து இருக்காது. அப்போ மறு சுழற்சி செய்யும் போது எவ்வளவு குறையுதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி திருப்பி நம்ம கூடுதலாக இந்த துத்தநாகத்தையோ மற்றும் ஈயத்தையும் வந்து அதோட சேர்த்துடலாம். சேர்க்கும் போது அந்த பழைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இரும்புக்கு வந்துடுது. எத்தனை முறை ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் ரீசைக்கிள் பண்ணலாம். அதனுடைய ப்ராப்பர்ட்டியை அது இழப்பதில்லை. இழந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம திருப்பி கொண்டு வந்து விட முடியும். அதனால தான் இரும்பை நம்ம இங்கே வந்து முக்கியமான கனிமமாக பார்க்குறோம். அடுத்து லாங்கிவிட்டி, அதாவது டியூரபிள். எஸ், இரும்பு வந்து எவ்வளோ நாள் அதனுடைய ப்ராப்பர்ட்டியில் அப்படியே இருக்கும் மாறாமல். இரும்பு எத்தனை நாள் வந்து அதே ஸ்ட்ரென்த் இருக்கும், உறுதியாக இருக்கும்னா, இரும்புக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எளிதில் துருபிடிக்கும், கரோடபிள். அதை மட்டும் நம்ம வந்து பாதுகாப்பு வண்ணப்பூச்சி செய்துட்டோம் அப்படின்னா, அதாவது ப்ரொடெக்டிவ் கோட்டிங், அதுக்கு மேலே ஒரு பூச்சி வேலை செய்துட்டோம் அப்படின்னா, இரும்பை துருபிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா அதனுடைய உறுதித்தன்மை 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் ஆனாலும் குறையாது, அது அப்படியே தான் இருக்கும். இது காங்கிரீட்டு கிடையாது. காங்கிரீட் வந்து 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினாலையும் சுற்றுப்புறத்தினாலையும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் அதனுடைய தன்மையை இழக்க ஆரம்பித்து விடும். ஆனால் இரும்பு அப்படி ஆகாது. அதனால தான் டியூரபிள். இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிள், நீண்ட ஆயுளை கொண்டது. அது கம்ஃபர்டபிலிட்டியும் வந்துடுது, சேஃப்டி கீழையும் வந்துடுது, எக்கானமி கீழையும் வந்துடுது இல்லையா? ஒரு இரும்பை நீங்கள் கொண்டு ஒரு பொருளை தயாரிச்சிட்டிங்கன்னா 100 வருடம் அது வந்து அதே உறுதியோடு இருக்கும்னா எக்கானமிக்கலி அஃபோர்டபுள் தானே, நம்மளுக்கு ஏதுவாக தானே இருக்கு. அப்போ அதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரிப்பேரபிள், பழுது நீக்கக்கூடியது. ஒரு இரும்பு காலம் இல்லை இரும்பு பீம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால டேமேஜ் ஆயிடுது அப்படின்னா அந்த ஒரு பகுதியை மட்டும் சரி பண்ணிடலாம். ஒன்று மேற்கொண்டு அது மேலே ஒரு இரும்பை வச்சு வெல்ட் அடிச்சோ இல்லை போல்ட் வந்து அது கூட அட்டாச் பண்ணியோ பழைய உறுதித்தன்மையை கொண்டு வந்துட முடியும். இல்லை அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு வேற ஒரு நல்ல ஒரு பீஸ், நல்ல இரும்பு துண்டை அந்த இடத்துல இணைச்சி பழைய உறுதித்தன்மையை கொண்டு வந்துடலாம். ரிப்பேரபிள். இது காங்கிரீட்ல பண்ண முடியுமா? ஒரு காலமோ இல்லை ஒரு பீமோ ஒரு பகுதி மட்டும் பிரேக் ஆயிடுச்சு, இல்லை வீரல் விட்டுடுச்சு, இல்லை கிராக் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துட்டு அதே அளவுள்ள இன்னொரு பகுதி அதோட இணைச்சிட முடியுமானா, இணைக்கிறதே பெரிய விஷயம், இணைச்சாலும் அதே ஸ்ட்ரென்த் வருமானா அதே ஸ்ட்ரென்த் வராது. இதுதான் இரும்புடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த காரணங்களால் தான் இரும்பை வந்து நம்ம வந்து ரொம்ப லைக் பண்ணுறோம். இரும்பு வந்து சேஃப்டியானது, பாதுகாப்பானது, இரும்பு விலை குறைவானது, இரும்பு எளிதில் பயன்படுத்தக்கூடியது. இந்த காரணங்களால இரும்பை கட்டுமானத்தில் நம்ம வந்து உபயோகிக்கின்றோம். கண்டிப்பா எப்படி பாசிட்டிவ் இருக்கோ அதே மாதிரி எல்லா பொருட்களுக்கும் நெகட்டிவும் உண்டு இல்லையா? அப்ப இரும்புக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு எளிதில் துருபிடிக்கும், எளிதில் கரோட் ஆகும். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டிங் அதை செய்து இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இரும்பு துருபிடிக்கிறதை தவிர்த்துட்டா அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். இது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதை வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக மீண்டும் மீண்டும் அதற்கு ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இரும்பு வந்து ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல், அது அட்வான்டேஜ். இரும்பு எளிதில் வந்து தீப்பிடிக்காது, அது அட்வான்டேஜ். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டிகிரி சென்டிகிரேட் மேலே அதனுடைய உருகுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய மெல்டிங் பாயிண்ட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா இரும்பு உருக ஆரம்பிச்சிடும். அப்போ ஓரளவுக்கு ஃபயர் ப்ரூஃப், அதுக்கப்புறம் அதை வந்து பாதுகாக்க வேண்டியிருக்குங்க. இது வந்து அதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட். முக்கியமாக இந்த 2 விஷயங்கள் பெரிய டிஸ்அட்வான்டேஜில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இது 2 மட்டும்தான் வந்து நம்ம பாதுகாத்தணும். இரும்பு வந்து மிக சிறந்த ஒரு கனிமம். அதனால தான் இரும்பை கட்டமைப்புக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து உபயோகிக்கின்றோம். அதாவது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இரும்பு ஏன் அப்படின்றதுக்கான விளக்கம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் இந்த இரும்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.